போக்குவரத்து ஊழியர்கள் அமைச்சருடன் பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படாத நிலையில் தற்போது அறிவித்திருந்த வேலை நிறுத்தத்தை தொடர்ந்து 6 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி பேருந்து நிலையத்தில் போக்குவரத்து ஊழியர்கள் தமிழக அரசு உடனடியாக 13வது ஊதிய ஒப்பந்தத்தை செயல்படுத்த வேண்டும் என்றும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி பேருந்துகள் முன்பு நின்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் பல்வேறு பகுதிகளுக்கு பேருந்துகள் இயக்கப்படாததால் பயணிகள் தவித்து வருகின்றனர். வேலூர் மாவட்டம் காட்பாடி அடுத்த சேற்காடு பகுதியில் இயங்கி வரும் திருவள்ளூர் பல்கலைக்கழகத்தில் நாஸ்காம் மற்றும் கில்ஸ்டா நிறுவனங்கள் இணைந்து மாணவ மாணவியர்களுக்கான மெகா வேலைவாய்ப்பு முகாம் மற்றும் நேர்காணல் நடைபெற்றது. இதனை திருவள்ளுவர் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஆறுமுகம் துவக்கி வைத்தார். இதில் 15க்கும் மேற்பட்ட கல்லூரியிலிருந்து சுமார் 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய பல்கலைக்கழக துணைவேந்தர் ஆறுமுகம், மாணவர்களாகிய நீங்கள் உங்கள் அறிவை மேம்படுத்திக் கொண்டே இருங்கள், உங்கள் திறமைகளை கூர்மைப்படுத்த வேண்டும் என்று ஊக்கமளித்து பேசினார். போக்குவரத்து ஊழியர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் 84% பேருந்துகள் மட்டும் கடலூரில் இயக்கப்படுகின்றன. இந்நிலையில் கிராமப்புறங்களுக்கு செல்லக்கூடிய பேருந்துகள் குறைந்த அளவில் இயக்கப்படுவதால் கடலூர் மத்திய பேருந்து நிலையத்தில் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் பேருந்துக்காக காத்திருக்கும் நிலை ஏற்பட்டது. தொடர்ந்து அப்பகுதிக்கு தனியார் பேருந்துகள் இயக்கப்படுவதால் மாணவ மாணவிகள் அந்த பேருந்தில் கூட்ட நெரிசலுடன் செல்லும் காட்சிகள் பொதுமக்களை அதிருப்தி அடைய செய்துள்ளன. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி டவுன் மையப்பகுதியில் அரசு மதுபான கடை இயங்கி வருகிறது. இந்த மதுபான கடையினால் அப்பகுதி வழியாக செல்லும் மாணவ மாணவிகள், பெண்கள் உள்ளிட்டோர் பல இன்னல்களுக்கு ஆளாகி வருகின்றனர். இந்நிலையில் பாமக கட்சியைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்டவர்கள் ஒன்று கூடி மாவட்ட அரசு மதுபான கடை மற்றும் மாவட்ட டாஸ்மாக் மேலாளரை கண்டித்து முழக்கங்களை எழுப்பி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் சித்தாபூர் கிழக்கு ஒன்றியம் தேமுதிக சார்பில் சித்தாபூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் சந்திரகாந்தி முன்னிலையில் விஜயகாந்த் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். அதன் பின்னர் ஆண்டார்குப்பம் அரசு உயர்நிலைப் பள்ளி மற்றும் ஆரம்ப பள்ளியில் பயிலும் சுமார் 1000க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு அறுசுவை உணவு பிரியாணி வழங்கினர். இந்நிகழ்வில் தேமுதிக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணெய்நல்லூர் அடுத்த ஏமப்பூர் கிராம சுற்றுவட்டார பகுதியில் இன்னும் 10 நாட்களில் அறுவடைக்கு தயாராக இருந்த 150 ஏக்கர் நெல் பயிர்கள் மழை காரணமாக நீரில் மூழ்கி முற்றிலும் சேதமானதால் விவசாயிகள் கடும் வேதனை அடைந்துள்ளனர். 1 ஏக்கருக்கு 35,000 செலவு செய்து நெற்பயிர்கள் நடவு செய்யப்பட்டதாகவும் தற்பொழுது 1 பைசாவுக்கு கூட புண்ணியம் இல்லாமல் மழை நீரில் மூழ்கி வீணாகிவிட்டதாகவும் விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். எனவே விவசாயிகள் தங்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் எனவும், இதுபோன்று அதிக அளவு மழை பெய்தால் விவசாய நிலங்களை பாதுகாக்க வாய்க்காலை தூர்வார அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். நெய்வேலியில் NLC நிறுவனத்தில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு தமிழக அரசின் மக்களை தேடி மருத்துவ திட்டத்தின் மூலம் தொற்று நோய்க்கான பரிசோதனை திட்டம் துவக்க விழா நடைபெற்றது. கடலூர் மாவட்ட ஆட்சியர் டாக்டர் அருண் தம்புராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் தமிழக தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி.வே. கணேசன் அவர்கள் கலந்து கொண்டு முகாமை குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார். முகாமில் நெய்வேலி NLC இந்திய நிறுவனத்தில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு எடை, உயரம், இரத்த அழுத்தம் மற்றும் நீரிழிவு பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு மருத்துவ ஆலோசனைகள் வழங்கப்பட்டது.
தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், வேளாண்மை விரிவாக்க கல்வி இயக்கம் ICAR, வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் அங்கக வேளாண்மை பயிற்சி மற்றும் பட்டியல் பிரிவு விவசாயிகளுக்கு இடுபொருள் வழங்கும் நிகழ்வு புதுக்கோட்டை வம்பனில் நடைபெற்றது. இதில் கோவை வேளாண்மை விரிவாக்க கல்வி இயக்கம் இயக்குநர் முருகன், வேளாண்மை இணை இயக்குநர் புதுக்கோட்டை பெரியசாமி ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். பின்னர் பட்டியல் பிரிவு விவசாயிகளுக்கு எடை மெஷின், பயிர் விதைகள், தென்னங்கன்று, ஆட்டுக்குட்டி உள்ளிட்ட இடுபொருட்களை 100க்கும் மேற்பட்டவர்களுக்கு வழங்கப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் ஆண்டார்குப்பம் கிராமத்தில் அரசினர் உயர்நிலைப் பள்ளி உள்ளது. இப்பள்ளியில் சுமார் 570 மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். இந்நிலையில் கனமழை காரணமாக பள்ளி வளாகத்தில் உள்ள சமையலறை கூடம் முழுவதும் மழைநீர் சூழ்ந்து அரிசி, பருப்பு, முட்டை உள்ளிட்டவை மழையில் நனைந்து அருகில் எறும்பு ஊர்ந்து செல்லும் சூழல் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து அப்பகுதி மாணவர்களின் பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் சமையலறை கட்டிடத்தை உடனடியாக சீர் செய்து தர வேண்டும் என கல்வி அமைச்சரிடம் பலமுறை புகார் அளித்தும் இந்நாள் வரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என புகார் தெரிவிக்கின்றனர். மேலும் இதுகுறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக நேரில் வந்து ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழையால் வெப்பம் தணிந்து குளிர்ந்த காற்று வீசிய நிலையில் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். இந்த மழையின் காரணமாக அமராவதி, ரவுண்டானா, அலங்கியம் சாலை, ராம்நகர், சின்னக்கடை வீதி, சுல்தானிய தெரு உள்ளிட்ட தாழ்வான இடங்களில் மழைநீர் வெள்ளம் போல பெருக்கெடுத்து ஓடியது. இதில் சாக்கடை கழிவுநீர் மழைநீருடன் கலந்து சாலையில் ஓடியதால் இருசக்கர மற்றும் 4 சக்கர வாகன ஓட்டிகள் பெரிதும் சிரமம் அடைந்தனர். தொடர்ந்து மழை பெய்து வருவதால் சம்பா நெல் சாகுபடி செய்வதற்கு நாற்றாங்கால் அமைக்கும் பணியினை விவசாயிகள் மேற்கொண்டு வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.